ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி சோயா வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிறிஸ்பியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல அந்த மாதிரி 200 கிராம் சோயா எடுத்து தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா நம்ம 65 மசாலா ரெடி பண்ணி பிரட்டிக்கலாம். நல்லா புழிஞ்சு தண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் மசாலா நல்லா பிடிச்சி கிறிஸ்பியாக வரும். ஸோ அதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் தயிர் போட்டு காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கலருக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா மிக்ஸ் ஆகணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கொஞ்சமாக எலுமிச்சை பழம் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த மிக்ஸிங் நல்லா கோட் ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை சேர்த்து எடுத்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான சோயா 65 ரெடி ஆயிரும். இதுதான் நம்ம கடையில் ரோட்டு கடையிலலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இல்லை மொறுன்னு இருக்கும். இது நம்ம வெஜ் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ஈவினிங்கில் இது மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி வச்சு எலுமிச்சை பழத்தை பக்கத்தில் வச்சு கொடுத்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.